ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது கவனமாக காதுகளை கொடுத்து கேளுங்கள். உங்களோட வாழ்க்கை மாறணும் என்று நீங்க விரும்பினால் ஆண்டவருடைய வார்த்தையினாலே மாத்திரம்தான் மாற்றப்படும், வேறு எதாலையும் மாற்ற முடியாது. அதை நீங்க தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வசனத்துக்கு தான் முதலிடம் கொடுத்து வைத்திருக்கிறார், வேறு எதுக்குமே அவர் முதலிடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய மகன் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப எங்கட வாழ்க்கையில நாங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை விருப்பத்தோடு வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை விருப்பத்தோடு கடைபிடிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோமோ, அதை ஆண்டவர் நன்கு கவனிப்பார். கவனித்து அதன் மூலமாகத்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது பணமோ இந்த வீடு பங்களா இது அல்ல. நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பது ரட்சிப்பு, நம்முடைய நித்திய ஜீவன், நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கான அனுமதி. அப்ப இந்த பூமியில நாங்க இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளிலே இருக்கிறது, அது வேறு ஒருவருடைய கையிலே இல்லை. அந்த வாழ்க்கையை நீங்க நல்லா அமைச்சு கொள்ளணும் என்று தீர்மானிக்கிறீங்களா, அது உங்களோட கையில. அல்லது அது நாசமா போடும் என்று தீர்மானிக்கிறீங்களா, அதுவும் உங்களோட கையில. பாஸ்டர் கைக்குள்ள இருந்து வாழைப்பழமும் திருநீரும் ஒரு நாளும் வராது. பாஸ்டர் கைக்குள்ள எதுவுமே இல்லை. பாஸ்டர் என்ன செய்வார்? ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதை நீங்க உங்களோட வாழ்க்கையில பின்பற்றினால், கடைபிடித்தால், அபியாசப்படுத்தினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கடைசி நாளிலே அவருடைய வசனத்தை வைத்துதான் உங்களை நியாயம் தீர்ப்பார். உங்களை மாத்திரமல்ல, என்னையும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரையும். அது இந்த இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும், இந்த மட்டக்களப்பினுடைய மாநகர சபை முதல்வரா இருந்தாலும், ஒரு நாள் வருகிறது இயேசுவினுடைய சிங்காசனத்துக்கு முன்னாலே நிற்க வேண்டும். அந்த நாளிலே அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்றால், உங்களோட கையில் இருக்கிற இந்த வேத புத்தக வசனத்தின் அடிப்படையிலே உங்களை நியாயம் தீர்ப்பார். ஓகே, இன்றைய நாள் செய்தியின் தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் நிர்வாணம். நிர்வாணத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இது ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க கண்ட்ரவர்ஷியல் என்று சொல்லுவாங்க. மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலையங்கம், ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்ச்சைக்குரிய நிர்வாணமா என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பல பகுதியிலே சிதறி அடிக்கப்பட்டு ஓடுகிற ஒரு தலையங்கமாக இருக்கிறது. ஏன் நான் நிர்வாணத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி உங்களோட மனதில் வந்தால், ஏன் பேச வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் என்றால், ஆண்டவர் மனுஷனை அவருடைய சாயலாக உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்று. இப்ப நிர்வாணி அல்லது ஆங்கிலத்துல நேக்கட் என்று சொல்லுவார்கள். அப்ப இப்படி சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனையில, நம்ம எல்லாருக்குமே மூளை இருக்குது, நம்ம எல்லாருக்குமே மனது இருக்குது. இந்த மனதுல சிந்தனையில பல காரியங்கள் அப்படி ஒரு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு போகும். அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், அசிங்கமான காரியமாகவும் இருக்கலாம். நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது நாம் அதை அசிங்கமாக, ஒரு கெட்ட விதமாக அல்லது சீக் என்று நினைக்கும் விதமாக நமக்கு ஒரு சிந்தனை வருகிறது என்றால், அதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே இருக்கிற பாவத்தினுடைய கரையே காரணம். நமக்குள்ள இருக்கிற பாவம், அசுத்தமான சிந்தனை. ஏனென்றால் நானும் நீங்களும் அம்மாட வயிற்றுல இருந்து பிறந்து கருவுல இருந்து வெளியில வரக்குள்ளேயே அப்படியே பரிசுத்தவானாகவும் பரிசுத்தவாட்டியாகவும் வரவில்லை. நாங்க இந்த பூமிக்குள்ள வருகிறோம். சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்து வாரோம். வளர்ந்து வரும் பொழுது இந்த சுற்றுப்புற சூழலிலே, இந்த உலகத்துல நாங்க எந்தெந்த பிரதேசத்துல எல்லாம் வளர்ந்தோமோ
அந்தந்த பிரதேசத்துல இருக்கிற மனிதர்களை நாங்க பார்க்கிறோம். அவர்களுடைய பேச்சு முறைகளை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி பேசுறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல அவங்க என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கிறார்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் விரும்புகிறார்கள், இதெல்லாம் ஒரு குழந்தை தாயிட வயிற்றிலிருந்து வெளியில வந்து அதை பார்க்கும் பொழுது எல்லாத்தையுமே அது நோட் பண்ணுது, அதை கவனிக்குது. நாங்க நினைக்க கூட சின்ன பிள்ளை தானே, அதுக்கு ஒன்றும் தெரியாதண்டு. நாங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அதுல மனதுல மூளையில டேட்டா, அந்த கம்ப்யூட்டர்ல நாங்க சில ஃபைலை நாங்க சேவ் பண்ணி வைக்கிறத போல அந்த சின்ன பிள்ளைட மனதில் அந்த மூளையில அந்த தகவல்கள் அப்படியே போய் பதிந்து கொள்ளும். அந்த பதிகிற தகவல் தான் அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுதே அதனுடைய குணாதிசயங்கள் மூலமாக வெளிப்படும். இப்ப இங்க சில பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களால பாடல் பாடுற நேரம் உங்களால பாடல் பாட முடியல, உங்களால ஒரு விஷயத்த கவனமாக செவிமடுத்து ஒரு இடத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு கேட்க முடியல, உங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அம்மா சொன்னா கீழ்ப்படிய முடியாது, பிடிவாதம். அப்பா சொன்னா கீழ்ப்படிய முடியாது. ஏன் என்றா அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்ல இருந்தே தாய் தகப்பன் அந்த கீழ்ப்படிவண்டா என்ன, ஒழுங்கண்டா என்ன, ஒழுக்கம்ண்டா என்ன என்கிறத சின்ன வயசுல இருந்தே மெதுவா அடிச்சில்ல, அன்பா ஆதரவா பாசமா சொல்லி கொடுத்து வளர்க்கல. அதை வளர்க்காத பொழுது அந்த பிள்ளைக்கு அது வராது. அத பாஸ்டர் இல்ல, எனக்கு நான் ஒரு ஜோக்கா சொல்றேன், இயேசுநாதரே வந்து நின்றாலும் அது வராது. ஏனென்றா மிகவும் கஷ்டம் அது செய்கிறது. அது பிள்ளைகளை பெற நாங்க தான் பிள்ளைகளை அந்த சரியான வழியில நாங்க வளர்க்க வேணும். இப்ப எங்கட வீட்டுல வந்தீங்கன்னா, உதாரணமா என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்ப என்னுடைய மனைவியில வீட்டை நான் சொல்றேன். என்னுடைய மனைவியில வீட்டுல அவங்க வெளியில போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா கால் கழுவி தான் வீட்டுக்குள்ள போகிற ஒரு பழக்கம் அங்க பழக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் வளர்ந்த என்னுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அப்படியெல்லாம் வளரல. நான் எரும மாடு மாதிரி போறதும் வாரதும் அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். ஆனா இப்ப நான் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு எந்த நாளும் செய்ய மாட்டேன். ஆனா 100க்கு ஒரு 75% காலை கழுவிட்டு உள்ள போற ஒரு பழக்கம் எனக்கு இப்ப கொஞ்சமா வருகிறது. இப்ப என்ன யாரு திருத்துறா என்று சொன்னா என்னுடைய மகன் சொல்லுவார், காலை கழுவிட்டு வாங்க உள்ளுக்குள்ள. அப்ப அவர் சொல்றது தவறான ஒரு விஷயம் இல்லை, அவர் சொல்றது நல்ல விஷயம். சின்னாக்கள் சில விஷயம் நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அந்த சின்னாக்கள் சொல்ற அந்த நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை பெரியவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவர் இப்படிப்பட்ட சுபாவத்தை தான் மனிதர்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப சில பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவு இல்லை, ஏன் என்று சொல்லி பார்த்தா அது அவங்களுடைய தாய் தகப்பன்மார் சொல்லி கொடுக்கல. தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு முன்னால தூசண வார்த்தைகளை பேசி சண்டை பிடிப்பாங்க. தாயும் தகப்பனும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வாங்க. அப்ப இந்த சின்ன பிள்ளை அதை அப்படியே பார்க்கும். நாங்க நினைக்கிறோம் அது கொண்டும் விளங்காதுன்னு. அதுல கண்களுக்கூடாக இந்த கேமராவுல வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த டேட்டா அப்படி கேப்சர் ஆகி அது மூளையில இருக்கு. அப்ப அது வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், தன்னுடைய மனைவியையும் நான் சாராயத்தை குடிச்சு போட்டு அடிக்கணும், தன்னை மனைவியை எதிர்த்து பேசினா காலால 2 மிதிக்கணும் என்கிற அந்த தகவல் தான் இந்த மூளைக்குள்ள அது இருக்கு. அப்ப அதுதான் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே போலதான் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்டா, நான் இன்றைக்கு பேச இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு நிர்வாணம் ஒன்றோனே, நிர்வாணமா ஷி அசிங்கம் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். பலகாலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நிர்வாணம், வேதத்தில் இருக்கிற இந்த நிர்வாணம் என்கிற காரியத்தை அதை ஆராய்ந்து அதுக்குள்ள என்ன இருக்குது என்பதை அறிந்து கொள்ள பலருக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் அந்த விஷயத்தை தொடுறதுக்கு பயம். அது ஒரு சர்ச்சைக்குரிய காரியமா இருக்கிறபடினால அதை ஆராய்ந்து பார்க்க அவர்களுக்கு பயம். அதனால இந்த நிர்வாணம், ஆண்டவர் நிர்வாணியாய் சிருஷ்டித்தாரா,
ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவரே, ஆண்டவர் எல்லாத்தையும் ஒழுங்கா படைக்கிறவரே, ஏன் அவர் மனுஷனை மட்டும் இந்த விதமாக செய்தார் என்கின்ற பலவிதமான கேள்விகள் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. ஆனா அது மறைமுகமாக இருக்கிறது. அதற்கு பதிலை தேடி கண்டுபிடித்து வெளியிலே கொண்டு வந்து அதை ஜனங்களுக்கு கற்பித்து கொடுக்க அநேகருக்கு அது விருப்பமில்லை. காரணம், அது ஒரு கண்ட்ரோவர்ஷியல், அதாவது சர்ச்சைக்குரிய காரியமாய் இருக்கிறபடியினார். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய வசனத்தை உங்களுக்கு தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளும்படிக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த செய்தி நான் பதிவு செய்கிறேன். எங்களுடைய ஒபிஷியல் ஊழியத்துக்கான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல்ல இது பதிவேற்றம் செய்யப்படும். நீங்க பார்க்க விரும்புகிறவர்கள் இதை நீங்க எடுத்து திருப்பி பார்த்து கொள்ள முடியும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், பரிசுத்த வேதாகமத்துல முதலாக இந்த நிர்வாணம் என்கின்ற சொல் எங்கே வருகிறது என்பதை நாங்கள் கவனித்து பார்ப்போம். ஆதியாகம புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகம புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். இது ரெக்கார்ட் செய்யப்படுகிறபடினால நானே பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்க உங்களுடைய பைபிள்ல அந்த வசனத்தை நீங்க பாருங்க, இல்ல மனதுல வாசிச்சு கொள்ளுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நாம் எப்பொழுதும் வாசிக்கும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது நம்முடைய மனதுல தெளிவா ஒரு விஷயத்தை எப்பயுமே நாங்க முன்னிறுத்த வேண்டும். வேத புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது சொன்னார், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளிலே இருக்கின்றவைகள் எல்லாம் நிறைவேறும் மட்டும் இந்த வார்த்தையிலே இருக்கின்ற ஒரு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை என்று சொன்னார். அப்ப அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே, இந்த 25வது வசனத்திலே எழுதியவர் யார் என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு மனுஷன் தான் எழுதினார். அந்த மனுஷனுடைய பேர் மோசே. மோசே எழுதி இருந்தாலும் மோசேயை எழுதும்படிக்கு வழி நடத்தியது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர்கள் நிர்வாணிகளாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினாலே நான் வேதத்துல ஒரு வேத பகுதியை மட்டும் நான் பார்க்கிறதல்ல, பல பகுதிகளை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். ஆங்கிலத்துல பலவிதமான வேதாகம வேர்ஷன்ஸ் இருக்கிறது, வகைகள் இருக்கிறது. கிங் ஜேம்ஸ் என்று சொல்லுவாங்க, நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என்று சொல்லுவாங்க. இப்படி பல மொழிபெயர்ப்புகள் காணப்படுகிறது ஆங்கில வேதாகமத்தில். அதுல ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேத மொழிபெயர்ப்பு இருக்கிறது, ஆம்பிளிஃபைட் பைபிள். இந்த பைபிள்ல இந்த வசனம், அதாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன், பின்பு அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And the man and his wife were both naked and were not embraced or ashamed in each other's presence என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் நான் வாசிக்கிறேன். And the man and his wife were both naked and were not embraced or ashamed in each other's presence. அதாவது தமிழ்ல அந்த ஆணும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள்,
அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட போது அவர்கள் தர்ம சங்கடப்படவோ வெட்கப்படவோ இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், அந்த ஆணும், அதாவது முதலாவது ஆணும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட போது அவர்கள் தர்ம சங்கடப்படவோ வெட்கப்படவோ இல்லை. இப்ப இந்த காலத்துல நாங்க எடுப்போம், இது நீங்க பிள்ளையா தவறாக விளங்கி கொள்ள வேண்டாம். இந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இப்ப உதாரணமா என்னுடைய மகன் இருக்கிறார், அவர் சின்னால், அவர் இப்பதான் கிரேட் 3 படிக்கிறார். ஆனா அவருக்கு யாருக்கு முன்னால தான் நிர்வாணியா இருக்கணும், யாருக்கு முன்னால இருக்கக்கூடாது என்கின்ற அந்த அறிவு அவருக்கு இருக்கு. அவர் எப்பயுமே வீட்டுக்கு ஆட்கள் வந்தா உடனே டிஷர்ட்டை போடுற, ஷர்ட்டை போடுற பழக்கம் அவருக்கு இருக்கு. அப்ப இது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வர ஆரம்பித்திருக்கு இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை, ஒரு தாயின் தகப்பனும் ஒரு குழந்தை பிள்ளையை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது, எம்ப்ரேஸ்டா, ஒரு தர்ம சங்கடப்படும் விதமாக அவங்க இருக்க மாட்டாங்க நெய்கட்டா, அதாவது நிர்வாணமா இருக்கும் பொழுது. ஆனா வளர்ந்து வரும் பொழுது, ஒரு வயது வரும், ஒரு அறிவு வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், யாருக்கு முன்னால நாங்க எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அறிவு அவர்களுக்கு வரும். ரோட்டால அவங்க போகும் பொழுது தவறான ஒரு நபர் வந்து அவர்களை தவறான முறையிலே அணுகினால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். இவர்கள் தவறாக என்னை தொடுகிறார்கள், தவறாக என்னோடு அவர்கள் ஏதோ செய்யறதுக்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு எல்லாம் வளர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு பாடசாலையில கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, குட் டச், பேட் டச் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கற்பிக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருக்கும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நிர்வாணிதான். ஆனால் அவர்கள் எப்படி எந்த நிலையிலே இருந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தால நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்கள் என்பதை நாங்க முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்திலே பாருங்கள். இதுல, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நான் அடிக்கடி சொல்லுகிறது ஒன்று, கணவன் மனைவி என்கின்ற உறவு கணவனுக்கு மனைவி அடிமையானவள் அல்ல, மனைவிக்கு கணவன் அடிமையானவன் அல்ல, அல்லது மனைவிக்கு கணவன் பொஸ் அல்ல. ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது ஏற்ற துணையை உண்டாக்கினார், இருவருக்கும் சமமான இடத்தை உண்டாக்கினார். ஒரு துணை, ஒரு பார்ட்னர், ஒரு வாழ்க்கை துணையை அவர் உண்டாக்கினார். தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்னால் அது நல்லதல்லதான், அதை நாங்க மாற்றி அமைக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் தனியா இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் கனதூரத்துக்கு அது முடியாது. டிப்ரெஷன் வரும், பலவிதமான மன உளைச்சல்களுக்குள்ளாக போக வேண்டியிருக்கும், பலவிதமான மறைமுகமான அந்தரங்கமான இச்சையான தவறான வழிகளுக்குள்ளே அந்த தனிமையிலே இருக்கிற மனுஷனையோ அல்லது மனுஷையோ பிசாசு வழிநடத்தி கொண்டு போய் அழிப்பதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மான்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, மான்கள் எல்லாம் எப்பயுமே கூட்டமாகத்தான் இருக்கு. ஆடுகள் எல்லாம் நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே கூட்டமாகத்தான் போகும். காட்டுல ஒரு சிங்கம் ஒரு மான வேட்டையாடணும் என்று சொன்னா எப்பொழுதுமே நீங்க கவனிச்சு பாருங்க, அது கூட்டமா இருக்கும் பொழுது வேட்டையாடாது, அது திரத்தும் பொழுது இந்த கூட்டத்தை விட்டு எந்த மான் தனிய போகுதோ அந்த மான் என்ன செய்யும், அதைத்தான் அது போக்கஸ் பண்ணி போய் என்ன செய்யும், அதற்கு பின்னால போய் அந்த மானை இந்த சிங்கம் வேட்டையாடி சாப்பிடும். அதே போலதான் பிசாசு கூட்டமாய் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது அது ஒரு நாளும் வந்து ஒரு ஆளை பிரிச்சு போய் அப்படியே வேட்டையாடாது. எப்ப நாங்க எங்களை தனித்துவப்படுத்துவோம், தனிமையா இருப்போம், தனிய நாங்க போவோம் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மட மனதுக்குள்ள எப்ப வருதோ அந்த சிந்தனை
பிசாசு நன்கு அறிவான். அந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு அந்த குறிப்பிட்ட நபரை அழிப்பதற்கு பல முறைகளை அவன் கையாளுவான். அப்ப ஆதாமுக்கு ஏவாள் யார் என்று சொன்னால் ஏற்ற துணை, மனைவி. அவள் ஒரு பெண்தான். பெண்ணாக இருந்தாலும் ஆதாமினுடைய மனைவிதான் ஏவாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, 21வது வசனம் 2வது அதிகாரத்துல கவனிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கும் பொழுது காலிலிருந்து எலும்பெடுத்து உண்டாக்கல்ல, தலையிலிருந்து கழுத்து பகுதியிலிருந்து எலும்பு எடுத்து உண்டாக்கல்ல. எங்க இருந்து எடுத்தார்? விலா அங்க இருக்குது, இந்த இருக்குது. இங்க இருந்துதான் எலும்பை எடுத்தார். ஏன் தெரியுமா? இங்கிருந்து ஆண்டவர் எலும்பை எடுத்ததன் மூலம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? ஈக்குவலிசம், சமத்தன்மை. பெண் என்பவள் ஆணுக்கு அல்லது புருஷனுக்கு மனைவி, அடிமை அல்ல. அவள் யார்? விழாவில் இருந்து வந்த சமமானவள். நீங்க பாருங்க, இங்க இருந்துதான் அது வருது. விளங்கிச்சா? அல்லது எந்த பக்கமும், இந்த பக்கம் எடுத்தாரா இந்த பக்கம் எடுத்தாரா எனக்கு தெரியாது, நான் பக்கத்துல இருந்து பார்க்கல எடுக்கக்குள்ள. விழாவில இருந்து எடுத்தார். விழா அங்க இருக்குது, சமம். அதான் உங்களுடைய வீடுகள்ல இருக்கிற திருமண இந்த புகைப்படங்கள், போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருப்பாங்க கணவன் மனைவியை பொழுது. அவங்களுக்குள்ள அந்த ஈக்குவலிசம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் விலா எலும்புகளில் எடுத்து அதை சதையினால் அடைத்து, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். 24வது வசனம், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். திருமண பந்தத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு, கணவன் மனைவி என்கின்ற உறவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு, கணவன் மனைவி என்கின்ற உறவுக்குள்ள வேறு ஒரு நபர் வர அனுமதி இல்லை வேத வசனத்தின் அடிப்படையில். கணவன் மனைவி என்கின்ற உறவுக்குள்ள பிள்ளைகள் கூட வருவதற்கு அனுமதி இல்லை. கணவன் மனைவி என்கின்ற உறவுக்குள்ள தாய் தகப்பன் கூட வருவதற்கு அனுமதி இல்லை. வேதம் சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். திருமணத்துக்கு முன்பதாக அது வேற. அதுக்காக கணவன் மனைவியா இருக்கிறோம், தாய் தகப்பட கவனிக்க கூடாது என்று இல்லை, அப்படி சொல்லல வேதம். அதாவது கணவன் மனைவி என்கின்ற உறவுதான் முக்கியம். அதுக்கு பிறகுதான் நாங்க தாய் தகப்பனை கவனிக்கிறதோ பிள்ளைகளோட விஷயம் எல்லாமே. முதல்ல இந்த உறவு. நீங்க புதிய ஏற்பாட்டு வேதாகமத்துல வாசிச்சீங்கண்டா, கணவன் மனைவி என்கின்ற உறவை ஆண்டவர் எப்படி ஒப்பிடுகிறார் என்றால், திருச்சபைக்கும் அவர் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவுக்கு அது ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. எபேசியர் புத்தகத்துல நீங்க அதை வாசிக்கலாம். நான் அந்த மாதிரி விஷயத்த பேச வரல, நான் பேச வந்த விஷயம் வேற. ஆனா நீங்க இந்த நிர்வாணத்தை குறித்து அறிஞ்சு கொள்ளணும்டா, அவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன இங்கேயும் நிர்வாணம் அங்கேயும் நிர்வாணம், என்ன நடந்ததுன்றதை விளங்கி கொள்ளணும்டா, முதல் இவர்களுடைய உறவு முறையை நீங்க விளங்கி கொள்ளணும். சரியா? ஓகே. இப்ப ஆதாமும் ஏவாளும் யாரு? அவர்கள் கணவன் மனைவி. அவர்களுக்குள்ள இருக்கிற உறவு கணவன் மனைவி. இப்ப நாங்க பார்த்தா ஆதியாமம் 2வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் 2 பேரும் நிர்வாணிகளா இருந்தாலும் நான் வெட்கப்படவில்லை. இப்ப இந்த வெட்கம், ஐயோ நிர்வாணி என்கின்ற நிர்வாணம் என்கின்ற சிந்தனை இவர்களுக்குள்ள எப்ப வந்தது என்பதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனத்துக்கு முதல்ல இருக்கிறத நீங்க பிறகு வாசி பாருங்க. பிசாசு தந்திரமாக வருகிறான், அவர்களை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான்.
ஆண்டவரை விட்டு அவங்களை பிரிக்கிறான். இவங்களும் ஆண்டவர் சொன்ன விஷயத்தை கீழ்ப்படியாம பிசாசினுடைய தந்திரத்துக்கும் அவனுடைய வஞ்சகமான வார்த்தைகளுக்கும் இவர்கள் செவி கொடுக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் தவறான ஒரு காரியத்தை செய்து விடுகிறார்கள். இப்ப என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு சம்பவம் இவர்களுக்கு நடக்குது. என்ன நடக்குது என்று பாருங்க. 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆதியாம புத்தகம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இவ்வளவு காலம் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படலையா? கண்கள் திறக்கப்பட்டு தான் இருந்தது. இப்ப இவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவது ஆண்டவருடைய தேவ சமூகத்துக்குரிய கண்கள் அல்ல. இவர்களுக்கு திறக்கப்படுகிற கண்கள் மாமிசம், பாவத்தினுடைய கண்கள் இவர்களுக்கு திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? உலக நாளும் நிர்வாணியத்தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அவர்களுக்கு நடக்கல. அவங்க வெட்கப்படல. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது திடீரென்று அவர்களுக்கு ஒரு உணர்வு, கண்கள் திறக்கப்பட்டது போல ஒரு உணர்வு வருகிறது. அப்பொழுது அவர்கள் அறிகிறார்கள், ஐயோ நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம் என்று சொல்லி அப்பொழுதும் என்ன செய்யறாங்க? அத்தி இலைகளை தங்களுக்கு தைத்து தங்களுக்கு என்ன செய்யறாங்க? அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு பாருங்க என்ன நடக்குது. 8வது வசனத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவர் கேட்கல. ஆதாமும் ஏவாளும் எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அவர் எதுவும் கேட்கல. அவர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருக்கு தெரியும் இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியும். இந்த சத்தத்தினுடைய அர்த்தத்தை ஆதாம் நன்கு அறிந்து வைத்திருந்தார். அவர் போடுகிற இந்த சத்தம், அவர் உலாவுகிற சத்தத்தின் மூலமாக அவன் அறிந்து வைத்திருந்தான். தேவன் நான் செய்த தவறை அறிந்து விட்டார் என்பதை. சத்தத்தை அவர்கள் கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பாருங்க, எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. அவங்க இருக்கிறதே ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்த அந்த தோட்டத்திலே, ஆண்டவர் அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க போய் ஒளித்துக் கொண்டால் ஆண்டவருக்கு தெரியாது என்கின்ற ஒரு சிந்தனை. இப்படித்தான் நாங்க அநேக நேரங்கள்ல ஏமாத்தப்படுவது. நாங்க நினைக்கிறது, நாங்க சில காரியங்கள் செய்தால் கடவுளுக்கு தெரியவா போகுது, பாஸ்டருக்கு தெரியவா போகுது என்று நாங்க நினைக்கிறது. பாஸ்டருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏதேன் தோட்டத்திலே உலாவின கர்த்தர், அவர் நீங்க செய்கிற எல்லா வேலையையும் அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் இது முடிய என்ன செய்ய போறீங்க, இது முடிய யார்கிட்ட போய் என்ன பேச போறீங்க, இது முடிய உங்களோட வாயிலிருந்து என்ன சொல் வரப்போகுது, எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஓகே, இப்ப இந்த 2 இடத்துலயுமே நிர்வாணம் வருது. ஆதியாமம் 2ஆம் அதிகாரத்துல வந்த நிர்வாணத்துல அவர்களுக்கு வெட்கம் இருக்கவில்லை, அவர்கள் ஒளித்துக் கொள்ளவில்லை, அவர்கள் அரைக்கச்சைகளை உண்டு பண்ணவில்லை. ஆனால் ஆதியாமம் 3ஆம் அதிகாரத்துல பாவம் உள்ளே வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வெட்கம் வருகிறது. தங்களை மறைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். தங்களுக்குள்ள மறைச்சு கொண்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரிடத்திலிருந்தும் தங்களை மறைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனையும் அவர்களுக்குள்ளே வருகிறது. ஏனென்றால் எங்கட வாழ்க்கையில முட்டாளாகிய பிசாசினுடைய சத்தத்துக்கு நாங்கள் காதை கொடுத்து செவி கொடுத்தால், ஆண்டவருடைய வசனத்தை விட்டு நாங்கள் முட்டாள்தனமாக சிந்திப்பதற்கு அநேக இடம் உண்டு, அநேக வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த நிர்வாணம் என்றால் என்ன என்கின்றதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். விளங்குறவங்க விளங்கிக் கொள்ளுங்க, விளங்காதவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க திருப்பி எடுத்து நீங்க கேளுங்க. பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டு புத்தகம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. என்ன மொழியில? எபிரேய மொழியில.
எபிரேய மொழி என்று சொல்லுவது நம்ம பேசுற தமிழ் மொழி மாதிரி ஒரு பண்டைய மொழி. இந்த மொழியை உண்டாக்கினவர் ஆண்டவர். ஆண்டவர் தான் முதலாக இந்த மொழியை பேச்சு மொழியாக உண்டாக்கினார். ஆண்டவர் தான் முதலாக இந்த பேச்சு மொழியை எழுத்து மொழியாகவும் உண்டாக்கினார். எப்பொழுது இது எழுத்து மொழியாக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்க என்றால், மோசேக்கு ஆண்டவர் 10 கட்டளையை கொடுக்கிறார் தானே. 10 கட்டளையை முதலாவதாக ஆண்டவர் தன்னுடைய விரலினாலே எழுதி கொடுத்தார். அந்த 10 கட்டளைய அவர் விரலினாலே எழுதி கொடுத்த பொழுது மோசே அந்த 10 கட்டளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஓரேப் என்கின்ற அந்த பர்வதத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது, இங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கண்டுக்குட்டி தெய்வம், ஓப்புஸ் என்று சொல்லப்படுகின்ற கண்டுக்குட்டி. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காமதேனு என்கின்ற ஒரு பசு இருக்கு இல்லையா, தெரியுமா? காமதேனு வழிபாடு உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றோம். அந்த வழிபாடு அவர்கள் அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். மோசேக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை அவருடைய வார்த்தை என்ன செய்தான்? எறிந்து உடைத்து போட்டான். அதுக்கு பின்பதாக மீண்டும் மோசே சீனாய் மலைக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முறை நான் எழுத மாட்டேன். அதெல்லாம் நீங்க வாட்சி பார்க்கலாம், பைபிள்ல இருக்குது, அப்படியே இருக்குது. இந்த முறை நான் எழுத மாட்டேன், நான் சொல்ல நீ எழுது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த எபிரேய மொழி அந்த இடத்துல தான் அது ஒரு எழுத்து மொழியாக மாற்றப்பட்டது. அப்ப இந்த நிர்வாணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் வேதாகமத்திலே இருக்கிற இந்த தமிழ் சொல்லுக்கான எபிரேய சொல் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அரும் என்கின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ERUM அல்லது ARUM என்கின்ற இந்த சொல் அங்கே பாவிக்கப்பட்டிருக்கு. இந்த அரும் அல்லது இந்த நிர்வாணம் என்பதனுடைய சில மொழிபெயர்ப்பு அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு அர்த்தம் வேணுமானாக்கள் எழுதி கொள்ளுங்க, fully exposed, அதாவது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட தன்மை. முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட தன்மை. நிர்வாணம் என்று இங்கே பேசப்படுவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நான் அப்போதை வாசிச்சது போல, ஆணும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட போது அவர்கள் தர்ம சங்கடப்படவோ வெட்கப்படவோ இல்லை. ஏனென்றால் அவருக்குள்ளே வெளிப்படைத்தன்மை இருந்தது. கணவன் மனைவி என்கின்ற உறவிலே எப்பொழுதும் நமக்கு வெளிப்படைத்தன்மை எப்பொழுதும் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு வெளிப்படைத்தன்மை உள்ளவனாகவும், மனைவி கணவனுக்கு வெளிப்படைத்தன்மை உள்ளவளாகவும் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டால் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் நல்லா அமையும். அந்த குடும்பத்தினுடைய பிறக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையும். கணவன் தன்னுடைய மொபைல் போனினுடைய பாஸ்வேர்டை மனைவிக்கு மறைத்தால் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அந்த மொபைல் போன்ல சரிதானே சம்திங் ராங் இருக்கிறது. என்ன இருக்குது? சம்திங் ராங். அவர் ஏதோ ஒன்றை மறைக்கிறார் தன்னுடைய மனைவியின் இடத்துல. அல்லது அண்மையில நான் இந்த கட்டிட வேலை நடக்கும் பொழுது ஒரு ஹார்ட்வேருக்கு நான் போயிருந்தேன். போகும் பொழுது அந்த ஹார்ட்வேர் முதலாளி அவரோட போனை ஆப்ரேட் பண்றதை நான் இங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவரோட போன்ல 2 வாட்ஸ்அப் இருக்கு. என்னது? 2 வாட்ஸ்அப். ஒரு வாட்ஸ்அப் தட்டனோனே திறப்படுது. இன்னொரு வாட்ஸ்அப் அதுக்கு பாஸ்போர்ட் போட்டு அதை லொக் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாட்ஸ்அப்பை எடுத்து அவர் பாஸ்போர்ட்டை போட்டு லொக் பண்ணி போட்டு அங்க ஒரு நபரோட பேசுகிறார். அந்த நபரினுடைய சத்தம் ஒரு பெண்ணின் குரல், அது எனக்கு இங்க காதுல கேட்குது. ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாள ரீதியாக ஒரு நேரத்தை சொல்லுவார். நான் இத்தனை மணிக்கு வருவேன் என்று சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லுகிறார். அப்ப நான் விளக்கி கொண்டேன், பணம் அதிகம் இருக்குதானே இப்ப முதலாளிக்கு. அப்ப பணம் அதிகம் இருக்கும் பொழுது ஒரு மனைவி அவருக்கு பத்தாது. அவர் என்ன செய்வார்? வேலி பாய ஆரம்பிப்பார். அப்ப மொபைல் போன் பாஸ்வேர்ட தன் சொந்த பொஜாய். வேதம் என்ன சொல்லுது? கணவனும் மனைவியும் ஒரே மாமிசமா இருக்கிறார்கள், ஒரே சரீரம். அப்ப ஒரே சரீரமா இருக்கிறவர்களிடத்திலேக்குள்ள என்னத்துக்கு மறைவு? விளங்கிச்சா? வெளிப்படைத்தன்மை. கணவனுடைய மொபைல் போன் பாஸ்வேர்ட் வாட்ஸ்அப்பை திறந்து மனைவி பார்க்கிற அளவுக்கு வைக்கணும். வச்சிங்கண்டால் உங்களுக்கு அதாவது வச்சிங்கன்னு சொன்னா அது நீங்க கணவன்மார் உண்மை உள்ளவர்கள் என்றதை விட
கணவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். ஏன் பாதுகாக்கப்படும் தெரியுமா? நாங்க எந்த விஷயத்தை மூடி மறைக்கணும் என்று நாங்க திட்டம் போடுறோமோ அந்த விஷயத்துல பிசாசு கை வைப்பான். சில நபர்களுடைய லேப்டாப்ஸை திறந்து பார்க்க முடியாது, பாஸ்வேர்டு இருக்கு. எனக்கு சின்னல ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுடைய சித்தப்பா ஒருவர் எனக்கு இருந்தார். அப்ப நாங்க அந்த நேரம், அந்த காலத்துல இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் பெரிய பெரிய விஷயம், அப்பதான் வந்த காலம். அப்ப அவர் ஒரு லேப்டாப், ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி வைத்திருந்தார், பெரிய கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர்ல நானும் அவருடைய மகனும் கேம்ஸ் விளையாடுறது வழக்கம். ஒரு நாள் இப்படித்தான் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஃபோல்டருக்குள்ள, அது கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரீசைக்கிள் பின்னு சொல்லுவாங்க. ரீசைக்கிள் பின்னண்டா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறத அழிச்சு வைக்கிறது. அப்ப நான் தற்செயலாக ரீசைக்கிள் பின்னை திறந்த பொழுது அங்க சில வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது. அதை நான் தட்டி, நான் அந்த நேரமே கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் மூளை கூட, தட்டு நான் ரீஸ்டோர் ஆகும் என்று தெரியும், ரீஸ்டோர் ஆகி பிளே பண்ணினேன். அது அசிங்கமான வீடியோ படங்களை அவர் அதுக்குள்ளே ஒளித்து வைத்திருந்தார். எனக்கும் தெரியாது, நான் என்னன்னு தெரியாம தட்டுனேன், அது பிளே ஆயிடுச்சு. பிளே ஆகும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தார்கள். அப்படி சில, நாங்க சொல்ற பிரைவசி என்று சொல்லி சில அசிங்கமான பாவ காரியங்களை நாங்கள் மறைத்து வைக்க விரும்புகிறோம். ஆண்டவர் அதை மறைத்து வைக்க அவர் சொல்லவில்லை. அதாவது அசுத்தமான காரியங்களை எல்லாம் வெளியிலே போடுங்க. நாங்க எப்ப நம்முடைய கணவனுக்கு நிர்வாணியாகவும் அல்லது எங்களுடைய மனைவிக்கு கணவன் நிர்வாணியாகவும் நடந்து கொள்ளாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோமோ அப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய நிலைமை மோசமாக மாறுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த குடும்பம் நாசமா போவதை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த நிர்வாணம் என்கின்ற இந்த சொல்லுக்கு ஃபுல்லி எக்ஸ்போஸ், முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட தன்மை, எதையுமே மறைக்காத ஒரு நிலைமை. அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். பிசாசுர கதையை கேட்கும் வரைக்கும் அவர்களுக்குள்ள முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட தன்மை இருந்தது. அதனால அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அத்தியிலைகளை செய்து ஒருவரை ஒருவர் மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் ஆண்டவருடைய சந்நிதியிலே இருந்தார்கள். பாவம் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது 3ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க, அவர்கள் தேவனுடைய சந்நிதியை விட்டு என்ன செய்தார்களா? விலகி மரங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பாவம் வந்த பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர், அவர்களுக்கு இப்ப பிரைவசி என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருது. பிரைவசி வந்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவரை முதல் என்ன செய்யறாங்க? கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். ஆங்கிலத்துல பிரைவசி, அது இப்ப இந்த காலத்துல அது பெரிய வளர்ந்திருக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு பலவிதமாக சொல்றோம். அவர் பிரைவசிக்கு நீங்க இடம் கொடுக்கத்தானே வேணும், அவர் விருப்பமான இடத்துக்கு போகத்தானே வேணும், அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போகத்தானே வேணும். மனைவி அவைக்கு ஒரு பிரைவசி இருக்கத்தானே வேணும். அவட ஆபீஸ் ஸ்டாஃபோட பிரைவசி நல்ல விஷயம். ஆனால் எல்லா விஷயத்தையும் பிரைவசி பண்ண முடியாது, எல்லாத்தையுமே மறைக்க முடியாது. அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்த சம்பவம் அதுதான். அடுத்தது இந்த நிர்வாணம் என்றதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. கம்ப்ளீட்லி ஓப்பன், முற்றிலுமாக திறந்த தன்மை கொண்டவர்கள். கணவன் மனைவி எப்பொழுதும் முற்றிலுமாக திறந்த தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் இப்ப முதலாவது கணவன் மனைவியை பத்தி பேசுறேன், அதுக்கு பிறகு தனியே இருக்கிற நபர்களை பத்தி நான் பேசுவேன். அப்ப முற்றிலும் திறந்த தன்மை கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது நத்திங் ஹிடன், எதுவும் மறைக்கப்படாத ஒரு நிலைமை, எதையுமே மறைக்காத ஒரு நிலைமை கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்க வேண்டும். டோட்டல் டிரான்ஸ்பரன்சி, மொத்தமாக தங்களை வெளிப்படுத்தின ஒரு நிலைமை அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் கணவன் மனைவி இந்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. திருமணம் முடிக்காதவர்களா இருந்தால் உங்களுக்கும் உங்கள் ஆத்ம நேசராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே இருக்கிற உறவிலே நீங்கள் இப்ப நான் சொன்னனே லிஸ்ட், இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அன்றைய நேரத்துல நாங்க ஆண்களை மட்டும்தான் பேசியிருக்கிறோம், இப்ப பெண்களை விட்டுட்டோமே.
பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் வேலைக்கு போனதுக்கு பிறகு இந்த ஊருக்குள்ள இந்த 110cc 100cc மோட்டார் பைக்ல தைய கட்டிட்டு 2-3 பேர் வருவானுங்க. அவங்கள்ட்ட நம்மளோட பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கடன் எடுப்பார்கள். ஆங்கிலத்துல இந்த மைக்ரோ கிரெடிட் என்று சொல்லுவாங்க. அந்த அவரும் அதுலதான் வேலை செய்யறார், மைக்ரோ கிரெடிட். ஆனா அவர் பினான்ஸ் கம்பெனில வேலை செய்யல, அவங்க ஒரு நிறுவனம். அவங்க உதவி செய்யறாங்க. அவங்க உதவி செய்து காசை கொடுத்து போட்டு நீ என்ன செய்யறையோ எது செய்யறியோ பிரச்சனை இல்லை, காசை கட்டுன்ற டைப் இல்லை. அவங்க காசை கொடுத்து நீ சுய தொழில் செய்யறியான்னு பாக்குற, அப்படித்தானே என்ன பாக்குறவங்க. காசை எடுத்துட்டு இவ லிப்ஸ்டிக்கும் அடிச்சு கண்ணுக்கும் அடிச்சு கெரட்டின் போட்டு மண்டையை நீட்டிட்டு மூஞ்சிக்கு கிரீம் எல்லாம் ஆப்பிட்டு தர்றதுக்கு காசு இல்லை. அப்ப இந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கணவனுக்கு தெரியாம லோன் எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு என்ன செய்யற, அதை கட்டுறதுக்கு தலையை பிச்சு திடுற. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? காசு இல்ல, ஒரு லிமிட்டுக்கு மேல காசு இல்ல. புருஷனுக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும்? புருஷன் அடிப்பான், சண்டை பிடிப்பான். இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த கடன் நமக்கு தேவையான ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பெண் கடனை கட்டணும்ன்றதுக்காக என்ன நடக்கும்? கணவனுக்கு தெரியாம அந்த ஆபீசர், அந்த அலுவலகத்தில் அந்த வேலை செய்யறவரோட அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான். என்ன செய்ய ஆரம்பிப்பா? அட்ஜஸ்ட் பண்ண. அப்ப அங்க என்ன நடக்கும்? விபச்சாரம் என்கின்ற ஒரு பாவம் அங்கே வர ஆரம்பிக்கும். காலப்போக்குள்ள இந்த குற்ற உணர்வு அந்த பெண்ணை அழுத்தி 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 என்ன செய்வாள்? காலப்போக்குல அவள் நஞ்சு குடிச்சு சாகுவாள், இல்ல தூக்க போட்டு சாகுவாள். அப்ப கணவன் மனைவியின் இடத்துல எந்த ஒரு மறைவும் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் ஆதியாகமத்துல அவர் முதலாக உண்டாக்கின குடும்பத்திலேயே அதை காண்பித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நாங்க நிர்வாணம் என்றோடனே எங்கட மனசுல என்ன நினைக்கிறேன்டா, ஆணோ பெண்ணோ உடுப்பில்லாத நிலைமை என்றதைத்தான் நம்மட மனசு நினைக்கிறதே ஒழிய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திப்பது கிடையாது. ஏனென்றால் நமக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு பல சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கிறபடினாலே நாங்கள் சிந்திப்பது கிடையாது. அப்ப ஆண்டவர் ஒரு நாளும் நிர்வாணம் என்ற ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய சிந்தனைகள் அவர் வேதம் சொல்லுகிறது ஒரு துளியேனும் அவர்களே பாவம் இல்லை. அவர் பொய்யே சொல்ல தெரியாதவர், பொய் சொல்லுகிறவரே அல்ல. அப்படி இருக்கின்ற தேவன் ஒரு இப்படியான அசிங்கமான காரியத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஓகே, அப்ப இப்ப இந்த நிர்வாணம் என்ற சொல்வது சரீர ரீதியான நிர்வாணத்தை குறித்து இங்கே பேசப்படவில்லை. அது இருதயம், ஆத்துமா, உறவு முறையில் இருக்கிற வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மையை குறித்து இங்கே பேசப்படுகிறது. பாவம் வருவதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கவில்லை. அவர்கள் எதுக்கும் குற்ற உணர்வு படவில்லை. அவர்கள் என்ன சொல்றது, நியாய தீர்ப்பை குறித்த பயம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அங்க பாவம் செய்த பிறகு ஆண்டவர் கேட்கிறார், நான் சாப்பிட வேணாம் என்று சொன்ன மரத்தின் கனியை நீ சாப்பிட்டாயா என்று கேட்கும் பொழுது 6ஆம் இடத்துலதான் கேட்கிறார். ஏனென்றால் ஒரு குடும்பத்தினுடைய தலை வேதம் சொல்லுகிறது புருஷன் தான் குடும்பத்தின் தலையாக இருக்கிறான், பொஞ்சாதி இல்லை. பொஞ்சாதி குடும்பத்தினுடைய சரீரம். அப்ப கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் கொடுத்த இந்த பொம்புலதான் எனக்கு அதை கொடுத்தார். இப்ப என்ன நடக்குது? குற்றச்சாட்டு நடக்கிறது. அவங்க ஒரே சரீரமா இருந்தவங்க பாவம் வந்தோடனே எப்படி பேசுறாங்க? வேற வேறையா தங்களை பிரித்து பேசுகிற ஒரு நிலைமை அங்கே காணப்படுகிறது. அப்ப பாவம் வருவதற்கு முன்பதாக அங்கே குற்ற உணர்வு இருக்கவில்லை, நியாய தீர்ப்பை பற்றிய பயம் இருக்கவில்லை, சுயநலமான உணர்வு எதுவுமே அங்கே இருக்கவில்லை. இவர்களுக்கு சுயநலம் வந்ததா? வந்தது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆளாளுக்கு ஒரு அத்திமர இலையை எடுத்து சுத்தி தங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறார்கள்? மறைத்துக் கொள்ளுகிறார்கள், மறைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமில்ல, தனிப்பட்ட நோக்கம் பாவம் வருவதற்கு முன்பு இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கவே இல்லை. மறைவான, இவருக்கு தெரியாம நான் இதை செய்யணும், இவருக்கு தெரிஞ்சா விடமாட்டார் என்கின்ற அப்படிப்பட்ட நோக்கம். அல்லது அவளுக்கு தெரிஞ்சா விடமாட்டாள், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி போட்டு தாண்டா வரணும் தண்ணி அடிக்கிறதுக்கு, இல்லண்டா விடமாட்டாள், பெரிய பிரச்சனை வரும் என்கின்ற
மறைமுகமான ஒரு நோக்கம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையில பாவம் வருவதற்கு முன்பதாக இருக்கவில்லை. பாவம் வந்ததுக்கு பின்பதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 3வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம், அவர்கள் தேவனுடைய சந்நிதியை, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினார்கள். எங்க விலகுறாங்க? தேவ சந்நிதியை விட்டு விலகுறாங்க. தேவ சந்நிதியை விட்டு விலகும் பொழுது, இன்றைக்கு உங்களுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணலையா, வேதம் வாசிக்கலையா, இங்க நடக்கிற ஆராதனைகள்ல ஜெபத்துல பயபக்தியோடு பயத்தோடு வந்து ஆண்டவரை ஆராதிக்க நீங்க வந்து கலந்து கொள்ளலையா, நீங்க தேவ சந்நிதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறீர்கள். விலகும் பொழுதே உங்களை விட்டு என்ன எடுபடும் தெரியுமா? தேவனுடைய மகிமை எடுபடும். ஆதாமும் ஏவாளுக்கும் நானும் நீங்களும் போட்டிருக்கிற மாதிரி உடுப்பு அங்க இல்ல. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஆடை என்ன தெரியுமா? அது மகிமையின் ஆடை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏனோக்குக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு பிரசங்கம் நான் பண்ணின பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மறுரூபம் அடைந்து இயேசுவோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நான் சொன்னேன். அந்த மறுரூபம் நடைபெறும் பொழுது, அந்த மகிமை நடைபெறும் பொழுது, இந்த உடுப்பு, இந்த மணிக்கூடு, இது எதுவுமே எங்களோட வரப்போறது இல்லை. எங்களுடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும். நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மகிமையால மூடப்படும். அது மகிமை என்றதை நான் வார்த்தையால மகிமை என்று தான் சொல்ல முடியும். அதை நான் உங்களுக்கு இதுதான் மகிமை அதுதான் மகிமை என்று காண்பிக்க முடியாது. அது தேவனுக்குரிய காரியமா இருக்கிறது. அப்ப எங்களுடைய சரீரங்கள், நாங்கள் பரலோகத்துல வாசம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி காய்ச்சட்ட சட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்படும் என்ற வேதம் சொல்லுகிறது. ஓகே, நாங்க அந்த ஆடை என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் சில வசனங்களின் மூலமாக. வெளிப்படுத்தல் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நீங்க பாருங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனம். அதுல பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இது யாருக்கு பேசப்படுகிறது என்றால், வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7 சபைகள் இருக்கும். சர்தை சபை, எபேசு சபை, சிம்ரனா சபை, லவோதிக்கேயா சபை, பிலதெல்பியா சபை, வேற என்ன சபை இருக்கு? 7 சபைகளுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு ஆசீர்வாதமான விஷயம், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் இப்ப எங்கன்னு சொன்னால் இஸ்தான்புல்லுக்கு போயிருக்கிறார், துருக்கி. என்னத்துக்கு போயிருக்கிறார் என்றால், இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற இந்த சபை இருக்குதான் 7 சபை, அந்த ஒவ்வொரு சபைக்கு முன்னால நின்று அந்த ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவராய் இயேசு சொன்ன அந்த செய்தியை அந்த இடத்துல இருந்து வாசிக்கிறதுக்கு, அந்த செய்தியை அதுல இருந்து வாசிச்சு அதை பதிவு செய்து நமக்கு யூடியூப்ல போடுறதுக்கு போயிருக்கிறார். அதோட இஸ்தான்புல் துருக்கியில இருந்து கிரீஸுக்கு போகிறார். கிரீஸ் நாட்டுல போய் அங்கதான் கொருந்து சபை, தெசலோனிக்கே சபை, எபேசு சபை அங்க இருக்கல, தெசலோனிக்கே சபை, மற்றது கொலோசேர் பட்டணம், மற்றது வேற என்ன இருக்குது, பிலிப்பியர், இந்த மாதிரியான சபைகள் எல்லாம் அங்கதான் இருந்தது கிரீஸ் நாட்டுல. அந்த இடத்துக்கும் போய் அந்த நிருபங்கள் அந்த இடத்துல இருந்து வாசித்து பதிவு செய்ய போயிருக்கிறார். அதோட மிகவும் ஆச்சரியமானதும் அதிசயமானதும், நானும் எக்ஸைட்மெண்டா இருக்கிற ஒரு விஷயம், அவர் பத்மு தீவுக்கு போகிறார். பத்மு தீவு தெரியுமா? அந்த இடத்துல வச்சுதான் நாங்க இப்ப வாசிச்ச இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை யோவான் எழுதினார். அது பிளைட்ல போக முடியாது, கப்பல் பயணத்துல போகணும். அப்ப அவர் தன்னுடைய குடும்பத்தோடு போய் அந்த பத்மு தீவுல இருந்து இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் முழுவதையும் வாசித்து பதிவு செய்து வருவதற்கு போகிறார். இங்க லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவராய் இயேசு பேசும்போது சொல்லுகிறார், நீ நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் அவர்கள் சபைக்கு போகிறார்கள், வேதம் வைத்திருக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை நிர்வாணமா இருக்கிறது. நிர்வாணமா ஏன் இருக்கிறது பாஸ்டர் என்று நீங்க கேட்கலாம். அவருடைய வாழ்க்கையில தேவ மகிமை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. அவர்கள் தேவ மகிமையிலே இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவர்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். பாருங்க, அவங்க நிர்பாக்கியம் உள்ளவரா இருக்கிறாங்க. அந்த சபை ஜனங்கள் பரிதபிக்கப்படுற நிலையில இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் தரித்திரரா இருக்கிறாங்க, குருடனா இருக்கிறாங்க. கண் தெரியுதில்லை, ஆவிக்குரிய குருடு. ஆண்டவருடைய வசனம் விளங்குதில்லை, ஒன்னும் புரிந்து கொள்ள இல்லாத நிலம் இருக்குது. நிர்வாணியமா இருக்கிறார்கள். அதை அவங்க அறியாம அவங்க தாங்களுக்கு என்ன சொல்றாங்கண்டா, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் திரவிய சம்பன்னா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு உலக ரீதியாக வீடு இருக்கலாம், காசு இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாம் நிர்வாணியாய் இருப்போம். எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள் என்றால் பாவம் உள்ளே வந்தது. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். பிரிக்கப்பட்ட பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் நினைத்தார்கள் தேவனுக்கு தெரியாமல் எங்கும் ஒழிக்கலாம் என்று தேவனுடைய சந்நிதியை விட்டு அவர்கள் போய் ஒழித்து கொண்டார்கள். ஆனால் தேவன் அதை அறிந்தார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்றால் நாம் நிர்வாணிகளா இருக்கிறோம். நாங்க காய்ச்சட்ட செட் போடலாம், விலை கூடின காய்ச்சட்ட செட்டும் போடலாம். ஆனால் இயேசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, நாம் நிர்வாணிகளாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இப்ப இயேசு நிர்வாணியா இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு இலவச அட்வைஸ் வழங்குகிறார். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல 15வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 16:15 சொல்லுகிறார், இதோ திருடனை போல் வருகிறேன். எப்படி வருவாரா? திருடனை போல் வருகிறேன். மிகவும் சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க இருக்கிறது. கைவிடப்படுகிறவர்கள் அம்பேல், அம்மோ, அவர்களுக்கு ஐயோ. இந்த பூமியில அவர்களுக்கு ஐயோ. அழுகையும் பற்கடிப்பும் மாத்திரமே இந்த பூமியிலே நிறைந்திருக்கும். ஆனால் அவர் திருடனை போல வரும் பொழுது எவர்களெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் அவரோடே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதில் சொல்லுகிறார், இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எந்த வஸ்திரம்? இந்த வஸ்திரமா? எதை பத்தி பேசுகிறார்? அவருடைய பிரசன்னத்தை பற்றி பேசுகிறார். அவருடைய மகிமையை குறித்து பேசுகிறார். நாம் இயேசுவோடு இருக்கும் பொழுது நம்மை மூடி பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த தேவ மகிமையை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். அப்ப நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, நிர்வாணமாய் என்று சொல்லுவது தேவன் இல்லாமல். நிர்வாணமாய் நடக்கிறவன் எப்படிப்பட்டவன்? நான் அப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவனுக்கு ஒரு பிரைவசி இருக்கு. அவன் அந்தரங்கமா மறைமுகமா பல பாவங்கள்ல இருப்பான். அவன் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. சிறு பிள்ளைக்கும் அந்தரங்க பாவம் இருக்கு, தெரியுமா? சிறு பிள்ளை பொய் சொல்லும், தாய்க்கு தகப்பனுக்கு தெரியாம பொய் சொல்லும். அதுதான் அந்த அந்தரங்கம். அதுக்கு தெரியும் எது நான் என்ன சொல்றேன்ன்றது நல்லா தெரியும் அந்த பிள்ளைக்கு. ஆனா பொய் சொல்லும். அப்படி அந்தரங்கமான பாவத்தில் இருக்கிறவன் தான் நிர்வாணியா இருக்கிறான். இதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாக்கியவான் என்பது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதனுடைய அர்த்தம். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நாங்கள் ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் உயிரோடு இருக்கிறவர். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், என் நாமத்திலே ஒருவர் அல்லது இருவர் கூடினாலும் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். ஒரு ஆள் அல்லது இருவர் கூடினாலும். நீங்க எல்லாரும் வரல, நானும் என்னுடைய மனைவியும் இந்த இடத்துல கூடி நாங்க ஆராதித்தாலும் ஆண்டவர் இந்த இடத்துல இருப்பார். நாங்க இந்த இடத்துல ஏன் கூடுகிறோம்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. அநேக சின்னாக்களுக்கு அது விளங்குறது இல்லை. எத்தனையோ தடவை சொன்னாலும் தாராட முதுகுல தண்ணி மாதிரி.
இங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்குது, அந்த பிரதர் வர்ஷிப்ல நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு பாட்டு தெரியாட்டியும் இதுல பாட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்குது, அதை பார்த்து பாடுவோம் முடியல. ஜன்னலுக்குள்ளால அந்த வேலியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கழுத்தங்கால இருக்குது. ஆனா விளையாட்டு எதுவும் வைக்க வைக்க கூப்பிட்டு பாருங்க, உடனே வருவாங்க. அப்ப விளையாட்டு முக்கியம் இல்லைன்னு சொல்லல, அது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, ரெண்டும் மிகவும் முக்கியம். ஆகையினால நாங்க மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஓகே, இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் மறைமுகமாக மறைச்சி நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏனென்றா ஏதேன் தோட்டத்துல இருந்தது மூன்று நபர்கள் மாத்திரமே. ஒன்று ஆதாம், அடுத்தது அவனுடைய மனைவியாகிய ஏவாள், அடுத்தது தேவன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகம் எடுங்க, 4வது அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு என்னவா? மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய கண்களுக்கு எப்படி இருக்குதான்? சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று சொன்னா உயிருள்ள பொருட்கள் படைக்கப்பட்ட எதுவுமே இல்ல. அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயிருக்கிறதா. அப்ப இவங்க போயிட்டு அத்தி இலைய சுத்துனான்னு மாமரமா பப்பாசி மரம் மாதிரியா எதுக்கு பின்னால ஒளிஞ்சாகணும் நமக்கு தெரியாது. எதுக்கு பின்னால ஒளிச்சாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு அங்க எல்லாமே நிர்வாணமாகத்தான் இருக்கிறது. அதான் அவர் வந்தோடனே அவர் எதுவும் கேட்கல, மெதுவா நடந்து அவர் மெதுவா தான் கூலா தான் நடந்து வந்திருப்பார். அவருக்கு டென்ஷன் இல்லை. ஏன்? அவருக்கு தெரியும் இவன் இந்த வேலையை செய்வான் என்று தெரியும். அவர் தோட்டத்துல உலாவுற சத்தத்தை கேட்ட பொழுதே அவங்களுக்கு பயம் வந்துட்டு, அதனுடைய அடையாளம் என்ன? தாங்க தவறு செஞ்சிட்டோம் என்று அவங்களை உணர்ந்து கொண்டாங்க. ஆனா செஞ்ச தவறு அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவரே, நான் உண்மையாகவே நீ சாப்பிட வேணாம் என்று சொன்ன மரத்தின் பழத்தை நான் சாப்பிட்டேன், என்னை மன்னியும் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் இந்த வேத புத்தகத்துல இருக்கிற கதையும் சம்பவம் வேற வழியால மாற்றப்பட்டிருக்கு. ஆண்டவர் வேறொரு யுக்தியை பயன்படுத்தி இருப்பார், வேறொரு காரியத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பார். மன்னிப்பு கேட்டிருந்தா அவர் மன்னிச்சிருப்பார். ஏன்? பேதுரு போய் கேட்கிறான் இயேசுவின் இடத்துல. பேதுரு கேட்கிறார், என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நான் எத்தனை தடவை நான் மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ 770 தடவை மன்னிக்க வேண்டும் என்று. 770 பெருக்கினீங்கன்னா 490 வரும். நீங்க மன்னிப்புன்றது மிகவும் ஒரு பயங்கரமான விஷயம். ஒரு தடவை நமக்கு விரோதமா துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறதுன்றது கஷ்டம். ஒருக்கா மன்னிக்கலாம், 2ஆம் தடவை மன்னிக்கலாம், 3ஆம் தடவை மன்னிக்கலாம், 4ஆம் தடவை மன்னிக்கலாம். நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க மன்னிச்சு பாருங்க. திருப்பி 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 நமக்கு துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்வீங்க. என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய சுபாவம், கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்க மாறுவீங்க. பாவ சாயல்ல இருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அவர் நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், ரத்தம் வழிகிறது, உடுப்பு எதுவுமே உடம்புல இருக்கல. அப்பொழுது கூட அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அப்ப அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவானது இல்லை. நீங்க மறைவானது ஏதாவது செய்ய வலிக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று நான் சொல்றேன், நீங்க மறைவானது செய்யும் பொழுது அந்த இடத்துல பக்கத்துல ஆண்டவர் நின்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது யாருமே இல்லாதது போல் இருக்கும். அவருடைய இன்னொரு வசனம் இருக்குது, அவருடைய கண்கள் இந்த பூமி எங்குமே உலாவி திரிந்து கொண்டுதான் இருக்குதான். எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. யாரு பொய் சொல்றா, யாரு திருதாளம் பண்றா, யாரு என்ன அவரை ஏமாத்துறா, அவரை ஏமாத்துற இல்ல அவரை ஏமாத்துறான்னு நினைச்சு தன்னையே தானே ஏமாத்துறான்.
சொந்த காசுல யாரு தனக்கே சூனியத்தை வச்சு கொள்றா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு இதிலே சொல்லுகிறார் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. நம்மட பாஷையில சொல்லணும்டா, கத்தரிக்காய் மலிஞ்சா எங்க வரும்? சந்தைக்கு வரும். அதை இயேசு அப்பவே சொல்லிட்டார். நாங்க இப்பதான் கத்தரிக்காவை சொல்லி தர்றோம். கத்தரிக்காய் மலிஞ்சா சந்தைக்கு வரும். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியரங்கமாகாத ரகசியமே இல்லை. எந்த ரகசியமும் வெளியரங்கமாகாமல் இருக்காது. அது நேரம் எடுக்கலாம், ஆனால் வெளியரங்கமாகியே ஆகும். அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருள் இல்லை. அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருள் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருங்க, எல்லாரும் எழுந்திருப்போம். நாங்கள் கேட்ட செய்தியை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம்.